பொள்ளாச்சியில் நடந்த பாலியல் வன்கொடுமை அக்கிரமத்தின் உச்சம், அநியாயத்தின் உச்சம், கொடூரத்தின் உச்சம். இந்த மனித மிருகங்களை பற்றி எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவங்களுக்கு சட்டப்படி உச்சபட்ச தண்டனை தாமதம் இல்லாமல் வழங்க வேண்டும். அதுதான் என்னுடைய கோரிக்கை. எப்படி இப்படி ஒரு மனசு வருதுன்னு தெரியல. இப்போ என்னோட ஒரு சிறிய வேண்டுகோள் இந்த மனநலம் சம்பந்தப்பட்ட பாடத்திட்டம் பள்ளியிலிருந்தே இருக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். அதனால மட்டும் இந்த மிருகங்கள் மாறிடுவாங்கன்னு நான் நம்பல. தண்டனையின் மூலமாக இந்த மிருகங்களை தண்டிக்கத்தான் முடியும், திருத்த முடியாது. இவ்வளவு கொடூரமான மனசுள்ளவங்களுக்கு என்ன நம்ம வகுப்படுத்திட்டா இருக்க முடியும்? ஆனாலும் கூட பள்ளியிலேயே ஒரு அடிப்படை கல்வியாக மனநல மருத்துவத்தை கற்பிக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி மனப்பிறழ்வுகளுக்கு காரணம் இந்த அவங்களுக்கெல்லாம் இந்த சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. ஸோ அதை நோக்கியும் கவனம் செலுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். சட்டப்படியாக உடனடியாக அவங்களுக்கு இதுக்கு ஒரு தண்டனை வழங்க வேண்டும் என்று ஒரு மனவலியோடு கூறிக்கொள்கிறேன். பொள்ளாச்சியில் நடந்திருக்கிற இந்த பாலியல் வன்புணர்வு சம்பவத்திற்கு என்னுடைய கடுமையான கண்டனத்தை நான் பதிவு செய்கிறேன். ஆயிரம் பெண் தெய்வங்களை வணங்கி வழிபடுற இந்த மண்ணில், கொங்கு மண்டலத்தில் இப்படிப்பட்ட ஒரு பழிபாதக செயல் நடந்திருப்பது பதைக்கச் செய்கிறது. மறுபடியும் நாம் அந்த நீச மிருகங்களை குற்றங்களை பதிவு செஞ்சு வழக்கு தொடுத்து நீதிமன்றத்திற்கு கூட்டிகிட்டு போய் முறைப்படி விசாரித்து சட்டப்படி அவர்களுக்கு தண்டனை கொடுக்காம அரபு நாடுகளில் செய்கிற மாதிரி அதே பொள்ளாச்சி மண்ணில் அவங்களை இழுத்துட்டு நடுச்சாலையில் வைத்து அனைவரும் பார்க்கும்படி கழுவிலேற்றி தூக்கிலேற்றி அவர்களை தண்டித்தால் மாத்திரம்தான் இப்படிப்பட்ட பாதக செயல்கள் அடங்கும். இல்லைன்னா இன்னும் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பெண்களை இப்படிப்பட்ட அக்கிரமக்காரர்கள் அழித்து கொண்டே தான் இருப்பார்கள். அதனால் முறைப்படி நாம் செய்ய வேண்டியதை தாண்டி இந்த முறையற்ற மனிதர்களை நாம் வேறறுக்க வேண்டும் என்பதை எல்லா பொதுமக்கள் சார்பிலும், நீதியின் முன்னாலும், காவல்துறையின் முன்னாலும் என்னுடைய கோரிக்கையாக நான் முன்வைக்கிறேன். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ்.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.